வணக்கம் நண்பர்களே. இப்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது லக்னத்திலே மாந்தி இருந்தால் என்ன செய்யும், அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் மாந்தி இருந்தால் என்ன செய்யுங்கிறது ஒரு சில விளக்கங்களை சொல்லிட்டு, அந்த மாந்தீஸ்வரர் கோயில் கும்பகோணத்தில் எல்லாமே இங்கே பக்கத்தில் ஈரோட்டுக்கு அருகில் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு விவரம் சொல்ல போகிறேன். நீங்கள் கும்பகோணம் தான் போய் மாந்தீஸ்வரோட ஒரு பிரச்சனையை தீர்க்கணுங்கிறது இல்லை, இங்கே பக்கத்துலேயே இருக்குது. அதை கடைசியில் வந்து சொல்கிறேன், அதை இப்போ கேட்டுங்க. முதல் ஒரு சில விளக்கங்கள். மாந்தீஸ்வரர் லக்னத்தில் இருந்தால் அவருடைய குணங்கள் பிடிவாதமான குணமாக இருக்கும். யார் சொல்லையும் கேட்க மாட்டார்கள். அவர்களுடைய முடிவெடுத்தபடி தான் நடப்பார்கள். இது மாந்தியோட லக்னத்தில் இருந்தால் அமைப்பு. தனவாக்குஸ்தானத்தில் இருந்தால் தன்னுடைய தனங்களால் பிறருக்கு உதவி செய்து தன்னை இழப்பார்கள். ஒன்று, அது எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பொறுத்தது. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 2ஆம் இடம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ரிஷப லக்கணமாக இருந்தாவோ, மேச லக்கணமாக இருந்தாவோ, இல்லை துலா லக்கணமாக இருந்தாவோ, அதுக்கு 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பலன் வரும். ஆனால் 2ஆம் இடத்துல பொதுவாக சொல்லிட்டேன். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருந்தால் பகை. என்ன பகை? உறவுகள், அண்ணன் தம்பி வகையில், பங்காளி வகையில் பகை வரும். இதுக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அந்த கோயிலுக்கு போகலாம். அடுத்தது 4ல் மாந்தி இருந்தால் சுகஸ்தானத்தில் சனி இருந்தாலே பிரச்சனை. சனியோட மகன் அதை விட பவரானவர். அந்த மாந்தி 4ல் இருந்தால் சுகம் கெடும். அம்மா பிரச்சனை, அம்மாவுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும். அம்மா வாழ்க்கையில் பயங்கர அவமானப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் 5ஆம் இடத்துல இருந்தால் அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க பூர்வ புண்ணியத்தில் இருக்க முடியாது. அந்த தன்மையை கொடுப்பார். இது குரு சுக்கிரன் இருக்கிற நிலையை அனுசரித்து அவங்க பலன் மாறும். 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கும்போது கடன் தொல்லை, எதிரி தொல்லை, பல சங்கடங்கள், நோய்கள் இதெல்லாம் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது குருவும் சுக்கிரனும் மற்ற நல்ல கிரகங்கள், சுபகிரகங்கள் பார்க்குற பார்வையினால கொஞ்சம் மாறுபடும். ஆனால் 7 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 அடிக்கடி இந்த உடல்நல கோளாறு, விபத்துகளை சந்திப்பாங்க. 9 பூர்வ புண்ணியத்தில் இந்த பாக்கியஸ்தானம் அந்த 9ல் இருக்கும்போது கொஞ்சம் பாக்கியம் கெடும். அதுக்கு மேலே 11, 12, 10ஆம் இடத்துல பாதகம் தான். ஆனால் 11, 12 இருக்கிறது தான் மாந்திக்கு நல்ல இடம். இது மாந்தியினால் ஒவ்வொரு ஜாதகரும் அனுபவிக்கும் நிலைகள். சரி, இப்போது இது சொல்லிட்டேன். இப்போது மாந்தீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அதை சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா. அது ஒரு கும்பகோணத்தில் இருந்துச்சு. எல்லாம் அங்கே போவாங்க வருவாங்க, இன்னும் போயிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே ஈரோட்டுக்கு அருகில் பக்கத்துலேயே இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு நான் வீடியோவை எடுத்து போகலான் இருக்கேன். இப்போது அது போக முடியாத சூழ்நிலையில் தெரியாதவர்கள் இங்கே பக்கத்துலேயே போகலாம். மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு வழி, அதாவது ஈரோடு சென்னையிலேருந்து வந்தாவோ, மதுரையிலேருந்து வந்தாவோ, இல்லை தென்காசியிலேருந்து வந்தாவோ, ராமேஸ்வரத்தில் இருந்தாலும் வந்தாவோ, இல்லை வடநாடுகள்லேருந்து வந்தாவோ, எங்கேருந்து வந்தாலும் ஈரோடு வந்துடணும். ஈரோடு வந்துட்டு அங்கேருந்து முத்தூர், அந்த முத்தூர் பஸ், வெள்ளக்கோயில் போகிற பஸ்ஸு, இன்னும் ஒரு சில தேனி போகிறதுக்குலாம் அந்த சைடு அந்த வழியாக பஸ்ஸு போகும். முத்தூருங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் ஒரு இடம், காங்கேயம் ரோடு. அங்கேருந்து பக்கத்தில் உள்ளார கிராமம் லெஃப்ட் சைடு போகும், வள்ளி அரைச்சல்ங்கிற ஒரு கிராமம். அங்கே மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கே பரிகாரத்துக்காக ஒரு சிலர் போய் பூஜைக்கும் கொடுக்குறாங்க. தன்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற குறைகள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு மாந்தீஸ்வரருக்கு அங்கே அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பேரை அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க. நானும் நிறைய நபர்கள் அனுப்பிச்சி விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஃபோன் பண்ணுங்கள். நான் ஒரு ஐயரோட நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம். இது இங்கே அருகிலேயே மாந்தீஸ்வரர் இருக்கிறதுக்கு ஒரு விளக்கம். எல்லோரும் பயன்படுத்திங்க. அடுத்த முறை மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து ஃபுல்லாக அதோட டீட்டெயில் எப்படி போகிறது, என்ன வழிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு போடுவேன். நல்லா பார்த்துக்குங்க. இதுலேயே ஒரு சில வரி உங்களுக்கு தெரியும். அதை நல்லா கண்டுபிடிச்சி போக வரை பாருங்கள். ஏதாவது சந்தேகம்னாலும் கூப்பிடுங்க, உங்களுக்கு நான் விளக்கம் தரேன்.